திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் 17 அழுக்காராமை. ஒழுக்காறு அக்கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. குறள் எண் 161. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒருவன் தன் நெஞ்சிலே பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை தனக்குரிய ஒழுக்க நெறியாக கொண்டு போற்ற வேண்டும். விழுப்பேற்றின் அஃது ஒப்பது இல்லை யார் மாற்றும். அழுக்காற்றின் நன்மை பெறின். குறள் எண் 162. விழுப்பேற்றின் அஃதொப்பது இல்லை யார்மாட்டும் அழுக்காற்றின் அண்மை வெறின். யாரிடத்திலும் பொறாமை இல்லாதிருக்கப் பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறொன்றுமில்லை. அரணாக்கம் வேண்டாதான் என்பான் திறனாக்கம் பேணாது அழுக்கு அறுப்பான். குறள் எண் 163. அரணாக்கம் வேண்டாதான் என்பான் திறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். தனக்கு நல்வளர்ச்சி வேண்டாம் என்பவனே மற்றவன் வளர்ச்சிக்கு பொறாமைப்படுவான். அழுக்காற்றின் நல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுவாக்கு அறிந்து. குறள் எண் 164. அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுவாக்கு அறிந்து. பொறாமையால் தமக்கு தீது வரும் ஆதலின் பொறாமையால் பிறருக்கு தீது செய்ய மாட்டார்கள். அழுக்காடு உடையார்க்கு அது சாலும் உன்னார் வழுக்காயும் கேடு ஈன்பது. குறள் எண் 165. அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடு ஈன்பது. பொறாமையாளரை கெடுப்ப அது ஒன்றே போதும். பகை கெடுக்க தவறினாலும் அது தவறாமல் கேட்டைத் தரும். கொடுப்பது அழுக்கு அறுப்பான் சுற்றம் முடுப்பதூனும் முன்பதூனும் இன்றி கெடும். குறள் எண் 166. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றிக் கெடும். பிறருக்கு உதவியாக கொடுக்கப்படும் பொருளைக் கண்டு பொறாமைப்படுகின்றவனுடைய சுற்றம் உடையும் உணவும் இல்லாமல் கெடும். அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும். குறள் எண் 167. அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும்.
மனம் சுருங்கி பொறாமைப்படுகின்றவனை சீதேவி மூதேவியிடம் ஒப்படைத்து விடுவாள். அழுக்காறு என ஒரு பாவி திருசற்று தீயுளி உயிர்ப்பு விடும். குறள் எண் 168. அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்துவிடும். பொறாமை என்று கூறப்படும் ஒப்பற்ற பாவி ஒருவனுடைய செல்வத்தையும் கெடுத்து தீய வழியிலே அவனை செலுத்திவிடும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். குறள் எண் 169. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமைப்படுபவன் உண்மையிலேயே வளர்கின்றானா, நல்லவன் கெடுகின்றானா என்று எண்ணிப்பார். அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அஃது இல்லா பெருக்கத்தில் தீர்ந்தாரும் அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அஃது இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். பொறாமையால் வாழ்வு விரிந்தவரும் இல்லை, பொறுப்பதால் வளர்ச்சி குறைந்தவரும் இல்லை.